குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சூப்பராக பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு சந்தோஷமாக உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த டைமில் இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது முடிவு எடுக்கும் பொழுது சில சமயங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு அவசரத்தில் இல்லையா அது மாதிரி எடுத்துடுறோம் இல்லையா. ஒரு திருக்குறள் சொல்கிற மாதிரி எண்ணி துணிக கருமம். அந்த குறள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குறளை பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு குறள். நம்ம வாழ்க்கையில் எத்தனை தடவை யோசிச்சிருப்போம் இல்லையா, இதை நான் கொஞ்சம் யோசிச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த ஒரு வார்த்தை நான் பேசாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த ஒரு டிசிஷன் நான் எடுக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நான் போகாமல் இருந்திருக்கலாம், இல்லை இந்த ஒரு பெரிய ஒரு செலவை நம்ம செஞ்சுருக்காமல் இருந்திருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் வேண்டாம், செஞ்சுருக்கக்கூடாதுன்னு எத்தனை பேருக்கு நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கும் இல்லையா. இந்த ரிக்ரெட் ஃபீலிங்கு நம்ம எல்லாரும் நம்ம அந்த கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்திருப்போம் இல்லையா. ஒவ்வொரு நாளும் அந்த ரிக்ரெட் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் சொல்லட்டுமா? அது திருவள்ளுவர் ஒரே ஒரு வரியில் அழகாக திருக்குறளில் சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா? எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவதென்பது இழுக்கு. சூப்பராக இருக்கு இல்லையா? ரொம்ப தெளிவாக அதோடைய விளக்கம் நமக்கு தெரியாட்டினாலும் ஈஸியாக புரியும். அதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து செய்யுங்க. செஞ்ச பிறகு யோசித்தா அதனால் எந்த யூஸும் கிடையாது. நம்ம வாழ்க்கையிலே ஆகட்டும், இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்துல ஆகட்டும், யோசிக்காமல் நம்ம எடுக்கிற ஒரு சில முடிவுகள் எடுக்கிறோம் இல்லையா. யோசிக்காமல் அந்த காரியத்தை விட்டுட்டு நம்ம கடந்து போக நினைக்கிறோம். இதுதான் நமக்கு வாழ்க்கையோட பிரச்சனை. நம்ம எப்போவுமே சில சமயத்தில் ஒஸ்ட் டிசிஷன் எடுப்போம் தெரியுமா? கோபத்தில் எடுப்போம், சேடாக இருக்கும்போது எடுப்போம், ரொம்ப நமக்கு ஈகோ இருக்கும் பொழுது, இல்லை நம்ம ரொம்ப ஹர்ட் ஆகும் பொழுது. அந்த நேரத்தில் நம்ம லாஜிக்கை திங்க் பண்ண மாட்டோம். என்ன ஏதுன்னு யோசிக்காமல் அந்த குயிக் மோமெண்டில் அந்த ப்ரெஷரில் நமக்கு என்ன தோணுதோ என்ன டிசிஷன் எடுக்கணுமோ அப்படி தான் நம்ம டிசிஷன் எடுக்கிறோம். அதுதான் நம்முடைய லைஃப்பை எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இல்லையா. சில சமயத்தில் ஒரு சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்களேன். நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு ரிலேஷனாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய சகோதரன் சகோதரி யாரோ இருக்கட்டும், ஏதோ ஒரு சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறோம், ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு ஒர்க் ஏதோ நம்ம வார்த்தையை பேசுகிறோம், நம்ம ஏதோ ஒரு செயலை செஞ்சிடறோம். அந்த வார்த்தையோ அந்த செயலையோ அவங்கள ரொம்ப காயப்படுத்தியிருக்கோம். பட் அதோட அந்த ரிலேஷன்ஷிப்போட நம்ம கட் ஆகிடும். சிலர் வருஷ கணக்கில் பேசாமல் இருப்பாங்க. ஒரேடியா ஒன்ஸ் ஃபார் ஆல் அது முடிஞ்சு போயிடும் இல்லையா. முகம் கூட பார்க்காத அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமான பிரிவினை ஆகிடும். ஆனால் அந்த சொன்ன வார்த்தை நமக்கு அந்த சமயத்தில் ஓகேவாக இருக்கும். நம்ம ஒன்றும் தப்பாக சொல்லலை, நான் கரெக்டாக தான் சொன்னேன், அவன் சொன்னதுக்கு நான் பதில் பண்ணிட்டேன், அவங்க செஞ்சதுக்கு நான் பதில் செஞ்சுட்டேன் அப்படின்ற நம்ம ஒரு தைரியமாக இருக்கும். பட் நம்ம ஹர்ட் பண்ணதான் நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம அந்த மோமெண்ட்டில் சொன்ன வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங், நம்ம செஞ்ச செயல் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைப்போம். ஆனால் சில மணி நேரம் கழித்து அந்த வார்த்தையை நம்ம யோசிக்கும் பொழுது தான் நம்மளை அது காயப்படுத்த ஆரம்பிக்கும். ஒரு பவர்ஃபுல் ட்ரிக் சொல்லட்டுமா? ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி லைஃப்பில் என்னவாக இருந்தாலும் சரி, ஒரு 5 செகண்ட்ஸ் எப்போவுமே பாஸ் எடுத்துக்கோங்க. அந்த 5 செகண்ட்ஸ் தான் உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ணக்கூடியது. இப்போது ஒரு பண விஷயம் எடுத்துக்கோங்களேன். நம்ம ஒரு சில நேரத்தில் இம்பல்ஸாக நம்ம ரொம்ப செலவு பண்ணுவோம் இல்லையா. என்னன்னே தோணாது, ஒரு தேவையில்லாத செலவுகள் செய்வோம். எதுக்கு இந்த செலவுகளை நம்ம செஞ்சோன்னு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணோம், இது எதுக்கு, இது பண்ணாமல் இருந்திருந்தால் இந்த கமிட்மெண்ட் நமக்கு ஃபில்ஃபில் ஆகிருக்குமே, இல்லை நம்ம இந்த விஷயத்தை பண்ணாமல் இருந்திருந்தால் இன்னொருத்தட்ட போய் நம்ம கடன் வாங்கியிருக்க வேண்டாமே. இப்படி நம்ம நிறையா விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிப்போம். அதனால தான் சொல்கிறேன் என்னென்னா, திங்க், டிசைட் அண்ட் ஆக்ட். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை ஒரு படிப்பாக இருக்கட்டும், நிறைய பேர் நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, இதை பண்ணுங்க, இதை செய்யுங்க, அப்படி நம்மளை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த கோர்ஸ் எடுத்தனா உனக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கும், இந்த வேலைக்கு போனேன்னா நீ ரொம்ப சூப்பராக சம்பாதிக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலி நமக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஃபாலோ பண்ணுவோம். பட் என்னென்னா அந்த ஒரு வேலைக்கோ அந்த படிப்போ நம்ம எடுத்துப்போம். ஆனால் லேட்டாக தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், இது நமக்குரிய வே கிடையாது, இது நமக்குரியான கரெக்டான இது கிடையாதுன்னு. நமக்கு ஒரு டயர்ட்னஸ் ஆகிடும் இல்லையா, ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் போயிடும். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. பட் என்னன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, திடீர்னு அவங்க பிரேக் ஆகிடுவாங்க. அந்த பிரேக்கப் ஆகிறதுக்கு ஒரு சின்ன காரணம் எடுத்துவா, ஒரே ஒரு வார்த்தையாக இருக்கும். அந்த வார்த்தை இவங்க ரொம்ப சாதாரணமாக தான் சொல்லியிருப்பாங்க. பட் அந்த வார்த்தையோட டெப்த் ஆப்போசிட்டில் உள்ளவங்கள ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும்.
டக்குன்னு வந்து கட் ஆகிடும். நம்ம அந்த வேர்டை ரொம்ப யோசிச்சிருக்க மாட்டோம். ஐயோ இவ்வளோ அவங்க சீரியஸாக எடுத்துப்பாங்களான்னு. பட் அவங்க சீரியஸாக எடுத்திருப்பாங்க இல்லையா? நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன, ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து ரொம்ப பெருசாக இதுலேருந்து வராது. ரொம்ப ஸ்மால் அண்ட் ஒரு ஸ்மால் திங்கிங், ஒரு ஸ்மால் டிசிஷன், ஒரு ஸ்மால் வேர்டு, இல்லைன்னா ஒரு ஸ்மால் ரியாக்ஷன், இல்லை ஒரு ஸ்மால் டிசிஷன், இதுதான் வந்து என்ன ஆகிடுதோ ரொம்ப மெதுவாக இருந்திருந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணி விட்டுருது இல்லையா? நான் சொல்கிறது ஒரே ஒரு வேர்டு தான். அந்த ஒரு வார்த்தை இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்ணுதுன்னா நம்ம எடுத்த ஒரு டிசிஷன் நம்ம ஃப்யூச்சரையே மாற்றிடும். புரியுதுங்களா? ஸோ நம்ம ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் யோசிங்க. நீங்கள் ரிக்ரெட் பண்ணுற விஷயம் என்ன? யோசிக்காமல் பேசின வார்த்தைங்க, யோசிக்காமல் எடுத்த முடிவுகள், தேவையில்லாமல் செய்த செலவுகள் இல்லையா? இது நம்ம அடிக்கடி நம்ம யோசிப்போங்க. இதெல்லாம் ஒரு செகண்ட் நம்ம பாஸ் பண்ணி அவாய்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த சிச்சுவேஷனுக்குள்ளே நம்ம வந்திருப்போமா? நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் தானே? உண்மை அதுதான். வாழ்க்கையில் மிஸ்டேக்ஸ் வராத நாளே கிடையாது. அது ஒரு இம்பாசிபிள். பட் ரிக்ரெட் இல்லாமல் வாழ முடியுமா? கண்டிப்பாக முடியும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? யோசிச்சு பாருங்கள். ஒரு நாள் வரும், நீங்கள் மெச்சூர்டாக ஆக ஆரம்பிப்பீங்க. அன்னைக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, நீங்கள் எல்லாத்தையும் திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, அந்த நாளில் தான் நம்மளுடைய லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிப்போம். இந்த வார்த்தைகள் நம்ம பேசுகிறது, இல்லை ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிசிஷன் கரெக்டாக, இல்லை ஒரு செலவு பண்ணும்போது இந்த செலவு தேவையா, இதனால நமக்கு வந்து குடும்பத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்காம யோசிப்போம். நம்ம தனியாக இருக்கும்பொழுது கடந்து போன காலங்கள் ஆர் மூமெண்ட்ஸை நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். அந்த நேரத்தில் தான் சில சீன்ஸ் நம்ம மைண்டில் வரும் இல்லையா? நம்ம சொல்லக்கூடாத இந்த வார்த்தைகள், நம்ம எடுக்கக்கூடாத இந்த முடிக்கக்கூடாத முடிவுகள், நம்ம கண்ட்ரோல் பண்ணாத இந்த பிரச்சனைகள், இந்த மூமெண்ட் எல்லாமே நமக்கு என்ன ஒரு காமன் விஷயமா இருக்கும். என்ன தெரியுமா? நம்ம யோசிக்காமல் எடுத்தது தான். சில நேரங்களில் நம்ம சொன்ன ஒரு வார்த்தை யாரோ ஒருத்தருடைய மனசை காயப்படுத்தியிருக்கலாம். நீண்ட நாட்களுக்கு அந்த உறவே வந்து பிரிஞ்சிருக்கலாம். சில நேரங்களில் நம்ம எடுத்த டிசிஷன் வந்து நம்ம வாழ்க்கையை வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம மாற்றிருக்கலாம். சில நேரங்களில் நம்ம யோசிக்காமல் செய்த செலவுகள் நம்மளை ஒரு பெரிய கடனுக்குள்ளே கொண்டு போய் தள்ளியிருக்கலாம் இல்லையா? லைஃப்பில் ஒரு பிக்கெஸ்ட் பெயின் என்ன தெரியுமா? நம்ம செய்த தவறுக்கு, அதை சொல்லுது, நம்ம செய்யாத தவறுக்கு பெயின் கிடையாது. நம்ம செய்த தவறை நினச்சி ரிக்ரெட் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். அந்த ரிக்ரெட் ஃபீலிங்கு எப்படி சொல்கிறதுனா, அது ரொம்ப சைலண்டாக இருக்கும். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே போக போக ஒரு ஹெவியான ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்கும். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நம்ம கடந்த காலத்தை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். பட் நம்ம ஃப்யூச்சரை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் இல்லையா? ப்ரொடெக்ட் பண்ண முடியும் இல்லையா? இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணுங்கள். என்ன தெரியுமா? பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிங்க. ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாஸ் எடுத்துக்கோங்க. டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்யூச்சரை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். தேவையில்லாத செலவுகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய வீட்டோட கமிட்மெண்ட்ஸை யோசிச்சு பாருங்கள். அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக மாறும். ஒரு செகண்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகும். ஒன்று தான் சொல்லிக்கிறேன் நான். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது எழுத்து. புரியுதா? இந்த திருக்குறள் வந்து நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இதை நம்ம மனசில் எடுத்துக்கணும். நம்ம லைஃப்பில் இனிமேல் என்ன டிசிஷன் எடுத்தாலும் சரி, ஒரு சின்ன பாஸ் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. ஒரு வார்த்தையை தன் மனைவிக்கிட்டேயோ கணவர்கிட்டையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ யாருக்கிட்ட பேசும்போது அந்த வார்த்தைகளை ஒரு கவனம் வச்சுக்கோங்க. ரொம்ப பொறுமையாக பேசுங்க. அந்த வார்த்தை நம்மளை காயப்படுத்தினா எப்படி இருக்குன்றது யோசிங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்களா, இந்த செயலை செஞ்சால் இதோடைய முடிவு என்னவா இருக்கும்னு யோசிக்க கற்றுக்கோங்க. ஒரு செலவு செஞ்சுக்கிறீங்களா, பெரிய கடனுக்குள்ளே பிரச்சனைக்குள்ளே போகாமல் நம்மளால் இந்த செலவு செய்யாமல் அவாய்ட் பண்ண முடியுமான்றதை யோசிங்க. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. மறுபடியும் இந்த குறளை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இருக்கு. அவ்வளோதான். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எப்பவும் சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் எல்லாருக்கும் இனிய ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். குடும்பத்தோட சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன ஈகோ, என்ன கோபம் என்ன இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உறவினர்கள் கூட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த நாளை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க. டேக் கேர். பை. லவ் யூ ஆல்.